ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. வரிசையில் காத்திருந்து ஆர்வமுடன் ஜனநாயக கடமை ஆற்றி வரும் வாக்காளர்கள். ஹரியானாவில் ஜூலானா தொகுதி காங்கிரஸ் வேட்பாளரான மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் வாக்களித்தார். ஒலிம்பிக்கில் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பதக்கம் வென்ற மனோபாக்கர் ஜஜ்ஜாரில் வரிசையில் நின்று வாக்களிப்பு. ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்வீடன், சீனா உள்ளிட்ட நாடுகளில் இருப்பது போல் இந்தியாவில் ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்கும் ரயில்களை தயாரிக்க திட்டம். ஹைட்ரஜன் ரயில் திட்டத்தின் கீழ் இந்திய ரயில்வே 35 எரிடேஷ் ரயில்களை உருவாக்க உள்ள நிலையில் டிசம்பரில் சோதனை ஓட்டம் நடைபெற உள்ளதாக தகவல். ஆயுத பூஜை தொடர் விடுமுறையை முன்னிட்டு அக்டோபர் 9, 10 தேதிகளில் கூடுதல் பேருந்துகளை இயக்க போக்குவரத்து கழகம் முடிவு. சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து அக்டோபர் 9 225 பேருந்துகளும் 10 880 பேருந்துகளும் கூடுதலாக இயக்க திட்டம். ஆயுத பூஜை விடுமுறை கூட்ட நெரிசலை தவிர்க்க சென்னை சென்ட்ரல், தூத்துக்குடி மற்றும் நாகர்கோவிலுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கம். சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு தொடங்கியது. நாளை மெரினா கடற்கரையில் நடைபெறவுள்ள விமானப்படை சாகச நிகழ்ச்சி காரணமாக சென்னையில் போக்குவரத்து மாற்றம். நிகழ்ச்சிக்கு வருகை தரும் பார்வையாளர்களுக்கு பார்க்கிங் வசதி ஏற்பாடு. விக்கிரவாண்டி அருகே தாவெக்கா மாநாடு நடைபெறவுள்ள இடத்தில் விழுப்புரம் மாவட்ட எஸ்பி நேரில் ஆய்வு. 3 லட்சம் தொண்டர்களுக்கு மேல் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் வாகனங்கள் நிறுத்துவதில் சிக்கல். திருப்பத்தூர் மாவட்டத்தில் விடிய விடிய வெளுத்து வாங்கிய கனமழை. 32.1 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தகவல். திருச்சியில் வெளுத்து வாங்கிய கனமழையால் ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள் புகுந்த மழை வெள்ளம். அரங்கநாதரை தரிசனம் செய்ய சென்ற பக்தர்கள் கடும் அவதி. சென்னையில் ஆபரண தங்கம் விலையில் மாற்றமின்றி சவரன் 56,960 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலையில் மாற்றமில்லாமல் 1 கிலோ வெள்ளி 1,03,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பாஸ்போர்ட் இணையதள சேவை வரும் 7ஆம் தேதி வரை இயங்காது. தொழில்நுட்ப பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்படுவதாக தகவல். இஸ்ரேல் ஈரான் மோதலால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரிப்பு. ஈரானில் உள்ள எண்ணெய் வளங்களை இஸ்ரேல் குறிவைக்க கூடாது என்றும் மாற்று வழிகளை ஆராயுமாறும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கருத்து. ஐரோப்பிய நாடான போஸ்னியாவில் கனமழை மற்றும் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவரின் எண்ணிக்கை 16ஆக உயர்வு. வெள்ளப்பெருக்கில் பெரும் சேதமடைந்த நகரின் கலங்க வைக்கும் ட்ரோன் காட்சிகள். மகளிர் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் தோல்வியை தழுவிய இந்திய அணி. துபாயில் நடைபெற்ற போட்டியில் 58 ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணி வெற்றி.